திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் 12 ராசிகளுக்கும் இடையிலான தொடர்பு குறித்த உங்கள் பட்டியலில் சில மாற்றங்கள் உள்ளன. சரியான வரிசை இதோ. மேஷம் இந்திரலிங்கம் கிழக்கு, ரிஷபம் அக்னி லிங்கம் தென்கிழக்கு, மிதுனம் யமலிங்கம் தெற்கு, கடகம் நிருதிலிங்கம் தென்மேற்கு, சிம்மம் வருணலிங்கம் மேற்கு, கன்னி வாயு லிங்கம் வடமேற்கு, துலாம் குபேரலிங்கம் வடக்கு, விருச்சிகம் ஈசான லிங்கம் வடகிழக்கு, தனுசு இந்திரலிங்கம், மகரம் அக்னிலிங்கம், கும்பம் யமலிங்கம், மீனம் நிருதிலிங்கம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களுக்குரிய லிங்கத்தை வணங்குவதுடன் கிரிவல பாதையில் உள்ள அனைத்து லிங்கங்களையும் தரிசிப்பது முழுமையான பலனை தரும் என்பது நம்பிக்கை. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ராசிக்கான சிறப்பு வழிபாட்டு முறைகள் அல்லது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ஒவ்வொரு லிங்கமும் ஒரு குறிப்பிட்ட ராசிக்குரியது மட்டுமல்லாமல் தனித்துவமான பலன்களையும் கொண்டுள்ளன. நீங்கள் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு ராசிக்காரரும் தங்களுக்குரிய லிங்கத்தை வழிபடும் போது கீழ்கண்ட பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ராசி வாரியான லிங்கங்கள் மற்றும் அவற்றின் பலன்கள். மேஷம் நிருதிலிங்கம் தடைகள் நீங்கவும் நீண்டகால நோய்களிலிருந்து விடுபடவும் ராகு தோஷ நிவர்த்திக்காகவும் இந்த லிங்கத்தை வழிபடலாம். ரிஷபம் மற்றும் துலாம் இந்திரலிங்கம் நீண்ட ஆயுள், பெரும் செல்வம், தலைமை பதவி மற்றும் அரச போக வாழ்க்கை கிடைக்க இந்த லிங்கத்தை வழிபட வேண்டும். மிதுனம் மற்றும் கன்னி ஈசான்ய லிங்கம் கல்வியில் சிறந்து விளங்கவும் மன ஒருமைப்பாடு மற்றும் கலைகளில் வெற்றி பெறவும் இந்த லிங்கம் அருள் பாலிக்கிறது. கடகம் வாயு லிங்கம் ஆன்மீக முன்னேற்றம், தொழில் வெற்றி மற்றும் கேது தோஷ நிவர்த்திக்கு இந்த லிங்க வழிபாடு சிறந்தது. சிம்மம் அக்னி லிங்கம் மன அமைதி பெறவும் தீய எண்ணங்கள் அழியவும் ஞானம் பெருகவும் இந்த லிங்கத்தை தரிசிக்கலாம். விருச்சிகம் யமலிங்கம் எம பயம் நீங்கவும் துன்பங்கள் விலகி பொருளாதார வளம் பெருகவும் இந்த லிங்கத்தை வழிபட வேண்டும். தனுசு மற்றும் மீனம் குபேரலிங்கம் இழந்த செல்வத்தை மீட்கவும் குபேர யோகம் மற்றும் குரு பகவானின் அருளை பெறவும் இந்த லிங்கம் உகந்தது. மகரம் மற்றும் கும்பம் வருணலிங்கம் தீராத வியாதிகள் குணமாகவும் அபரிமிதமான செல்வம் பெருக்கவும் இந்த லிங்கத்தை வழிபடலாம். வழிபாட்டு முறைகள். நேரம் கிரிவலம் செல்லும் போது உங்கள் ராசிக்குரிய லிங்கத்தின் முன் சிறிது நேரம் அமர்ந்து தியானம் செய்வது சிறப்பு. மந்திரம். ஒவ்வொரு லிங்கத்திற்கும் உரிய மூல மந்திரத்தை, உதாரணமாக ஓம் நமோ இந்திரலிங்காய 16 முறை ஜபிப்பது நற்பலன் தரும். நாள் பௌர்ணமி அல்லது பிரதோஷ நாட்களில் உங்கள் ராசிக்குரிய லிங்கத்திற்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது கூடுதல் பலன் தரும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலை சுற்றியுள்ள 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் அமைந்துள்ள அஷ்டலிங்கங்களின் சரியான வரிசை மற்றும் விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. இந்திரலிங்கம் கிழக்கு கிரிவல பாதையின் தொடக்கத்தில் ராஜகோபுரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. 2. அக்னி லிங்கம் தென்கிழக்கு சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. கிரிவல பாதையில் இடதுபுறம் அமைந்துள்ள ஒரே லிங்கம் இதுவாகும். 3. யமலிங்கம் தெற்கு கிரிவல பாதையில் 3வதாக அமைந்துள்ள இந்த லிங்கம் யமதர்மனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 4. நிருதிலிங்கம் தென்மேற்கு சனி தீர்த்தத்திற்கு அருகில் அமைந்துள்ள இது நீண்ட ஆயுளையும் நன்மைகளையும் வழங்கக்கூடியது. 5. வருணலிங்கம் மேற்கு மழைக்கு அதிபதியான வருண பகவானால் நிறுவப்பட்டது. 6. வாயு லிங்கம் வடமேற்கு காற்றிற்கு அதிபதியான வாயு பகவானால் நிறுவப்பட்ட இந்த லிங்கம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என நம்பப்படுகிறது. 7. குபேர லிங்கம் வடக்கு செல்வத்தின் அதிபதியான குபேரனால் நிறுவப்பட்டது. இது பொருளாதார முன்னேற்றத்தை அளிக்கும். 8. ஈசான்ய லிங்கம் வடகிழக்கு அஷ்டலிங்க தரிசனத்தின் நிறைவாக கிரிவல பாதையின் இறுதியில் அமைந்துள்ளது. இந்த அஷ்டலிங்கங்களும் 8 திசைகளையும் குறிப்பிட்ட நவகிரகங்களையும் மற்றும் 12 ராசிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன.